கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 8000 3 ஆண்டுகளில் 5% வருட வட்டி வீதப்படி கிடைக்கும் வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ கூட்டு வட்டி முறையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க 8000 ரூபாய்க்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா படி போடுறோம் அப்படின்னா எப்படி போடுவோம்? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு என்னது 1 + r/100 the whole power n. இதான இதோட ஃபார்முலா. ஸோ அமௌண்ட்டு இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்மளோட அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் வந்துட்டு ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு வட்டி என்ன அப்படின்னு இருக்கும். ஸோ இதை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னா இப்போ 8000 ரூபாய். ஓகேவா? ஸோ 8000 ரூபாய்க்கு 3 வருஷம். அப்போ எத்தனை முதல் வருஷத்துக்கானதை கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ 5% வட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10% அப்படிங்கிறது 800. 10ல் பாதி தானே 5. அப்போ 800ல் பாதி எவ்வளோ? 400. அப்போ 400 தான் வந்துட்டு என்னது முதல் வருஷத்துக்கான வட்டி. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக முதல் வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேரும்? 8400 ரூபாய் அப்படின்னு ஆகும். ஸோ இந்த 8400க்கு 2வது வருஷத்துக்கான வட்டி எப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ இதில் வந்து 10%ங்கிறது 840. ஸோ இதில் பாதி தானே 5%. இதில் பாதி வந்துட்டு எவ்வளோ? 420. 840ல் பாதி 420. ஓகே. ஸோ அப்போ பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ கிடைக்கும்? இதில் ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 8820 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ அப்போ இதுக்கான வட்டி இப்போ 3rd வருஷத்துக்கான வட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 10% அப்படிங்கிறது இதுதான் 10%. 10%ல் பாதி தான் நம்மளுக்கு தேவையான 5%. ஸோ அப்போ 882ல் பாதி எவ்வளோ? 441. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்துட்டு எத்தனாவது வருஷத்துக்கு? 3வது வருஷத்துக்கு. அப்போ 3 வருஷத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ முதல் வருஷத்துக்கு 400, 2வது வருஷத்துக்கு 420, 3வது வருஷத்துக்கு 441. இது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 1261 கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னது? வட்டி. ஓகேவா? கூட்டு வட்டி இவ்வளோ வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு அமௌண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எப்படின்னு பார்த்துக்கோங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 8000 ரூபாயா? ஸோ இது பாருங்கள் 1 + rங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5%. ஸோ 5/100 ஹோல் பவர் என்னங்கிற நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எத்தனை? 3 வருஷம். ஸோ 1 5 5 20 தடவை. அப்போ வந்துட்டு இது எப்படி எழுதலாம்? 8000 × 20 + 1 எவ்வளோ? 21. அப்போ 21/20. 3 க்யூபும் போட்டிருக்கோமா? அப்போ 3 தடவை போட்டுக்கணுமா? ஓகேவா? அப்போ 3 தடவை போட்டோம் அப்படின்னா 3 0க்கும் 3 0 கேன்சல். 1 2 2 2 4 4 2 8. அப்போ 8 கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ 21 க்யூப் பண்ணும். நம்மளுக்கு ஸ்கொயர் ஆல்ரெடி ஈஸியாக எப்படி பண்ணணும்னு தெரியும். எப்படி பண்ணுவோம்? 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4, 1 × 2 2, இதோட 2 மல்டிப்ளை பண்ணால் 4. அப்போ 441 தான் 21ஓட ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதோட ஒரு 21 பெருக்குவோம். ஸோ அப்போ பெருக்கணும் அப்படின்னா முதல்ல 1வது வாய்ப்பாடில் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அது 441 கிடைக்கும். ஸோ 2வது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 882 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் கூட்டுறோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 9261. ஓகேவா? ஸோ இதுலேருந்து 8000 ரூபாயை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 1261. ஓகேவா? புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஃபார்முலா படி உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக வரும் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட முடியலன்னா நீங்கள் ஃபார்முலா படி யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இது மாதிரி போட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் சீக்கிரம் கிடச்சிரும். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸும் கிடைக்கும். இந்த சம்மது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.